சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு. என்ன புக்குன்னா வந்து ஹைவே டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வாட் வி ஷுட் ரீடு, வென் வி ஷுட் ரீடு, வை வி ஷுட் ரீடு, ஹவு வி ஷுட் ரீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்கு வந்து 600 பேஜ் எழுதியிருக்காரு. இந்த புக்கு 500 ரூபா கொடுத்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் வந்து வாங்கி படிக்கிறாரு. ஃபுல்லாக படித்து பார்த்தா வாட் வி ஷுட் ரீடுன்றது மட்டும் 250 பேஜ் வந்து எழுதியிருக்காரு அந்த ஆத்தர் வந்து. நம்ம படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இதை தானே நம்ம திருவள்ளுவர் வந்து 2 லைனில் சொல்லியிருக்காரு, இவர் வந்து 600 பேஜ் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. என்னங்க திருக்குறள் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, கற்க கசரற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்றாரு. எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றது இந்த 2 லைனில் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து 600 பேஜில் வந்து சொல்லியிருக்காரு அந்த புக்கில். அதுமாதிரி நம்ம திறமை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம உள்ளடங்கி நிறைய இருக்குது. எப்படி தான் வந்து ஒரு கதையில் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூலில் வந்து 8th கிளாஸ் ரூமில் அந்த கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, விபத்துன்ற ஒரு தலைப்பில் நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பையன் வந்து கட்டுரை எழுதுகிறான். 13வது மாடியிலிருந்து ஒருவன் தவறி கீழே விழுகிறான். அதிர்ஷ்டவசமாக ஒரு வைக்கோல் வண்டி வருகிறது. ஆனால் அது நடுவில் ஒரு பெரிய கடப்பாரை இப்படி நேராக நிற்க வச்சுருக்காங்க. ஐயோ அப்படின்ற ஆச்சரியக்குறியெல்லாம் அப்படியே போட்டு ஒரு அழகாக எழுதுகிறான். அவருடைய துரதிர்ஷ்டவசமாக வண்டியிலையும் விழல, அதான் வைக்கோல்லையும் விழல, கடப்பாறையிலையும் விழல, ரோட்டில் வந்து செத்து போயிடுறாரு அப்படின்ட்டு. 8th படிக்கும் போதே வந்து அவன் அந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு கட்டுரை எழுதினான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கார். இது மாதிரி அவங்களுடைய திறமை வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சு அந்த திறமையை வச்சு அவங்க வந்து முன்னேறியும் போகிறாங்க. தெரிஞ்சும் அவங்க என்னோடய திறமை இது தான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் வந்து நிறைய பேர் வந்து இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் சில பேர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதான் நாம இதுதானே அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் வந்து ஒரு திறமை தான் சொல்லலாம். அப்படி தான் வந்து ஒருத்தர் கோழி பண்ணைக்கு போகிறாரு. கோழி பண்ணைக்கு போயிட்டு கோழியெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு, பா அது எந்த ஒரு கோழி, எவ்வளோ விலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணை வச்சிருக்கிட்ட கேட்குறாரு. இவன் என்ன பண்ணுறான், அது வந்து 200 ரூபா, எந்த ஒரு கோழியும் எனக்கு தெரிலங்க அப்படின்னாரு. என்னப்பா, சரி அதையாச்சும் எந்த ஒரு கோழி, இல்லை எனக்கு தெரிலங்க அப்படின்னாரு. சரிப்பா ஒரு நாமக்கல் கோழியில் வந்து ஒரு 3 கூடு, சேலம் கோழியில் ஒரு 2 கூடு, திருவண்ணாமலை கோழியில் வந்து ஒரு 3 கூடு அப்படின்னு சொல்லிட்டு கோழியெல்லாம் வாங்கிட்டு, என்னப்பா ஒரு கோழியோட முதுவை பார்த்தே சொல்லிடலாம் எந்த ஒரு கோழின்னு சொல்லிட்டு, அது கூட தெரியாமல் வந்து நீ எல்லாம் வந்து ஒரு கோழி பண்ண வச்சுருக்க, நீ எந்த ஊருப்பா அப்படின்னோடனே அவன் என்ன பண்ண, டக்குன்னு முதுகு திறந்து காமிச்சிட்டு எந்த ஊருன்னு பார்த்துக்கோ பார்த்துக்கின்றான். இந்த மாதிரி நிறைய காமெடி வந்து நம்மளை சுற்றி வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து அதை சிரிக்கவும் மாட்டோம். இப்போ இது எப்படி ஆயிடுது, ஐயோ மேனேஜர் எதிர்க்கு சிரிக்கக்கூடாது, பெரியவங்க இருக்காங்க, தாத்தா எதிர்க்கு சிரிக்கக்கூடாது, ஐயோ இந்த மாதிரி சிரிச்சா எங்கே நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வந்து சிறையடைஞ்சு போச்சு அப்படின்றாங்க. சிரிக்காத்தினாலே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பல நோய் வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொரோனான்ற ஒரு நோய் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மாஸ்க்கு, சானிடைசர் அது மட்டும் இது பண்ணால், சமூக இடைவெளி இதில் மட்டும் பண்ணால் போதாது. சிரிக்கணும். முக்கியமாக எல்லா நோய்க்குமே வந்து சிரிக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அது ஒன்று. சாப்பாட்டில் வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்கிற சாப்பாட்டை வந்து சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து வரும். இப்போ ஒரு இஞ்சி, மிளகு, மஞ்சள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூண்டு, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் வந்து அந்த மூக்கல்ல, சுண்டல், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெய்லியும் சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பார்க்கட்டும். எதனா வந்து குறைந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.